ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியராஜ் முதலையாக தங்கராஜ் கூட சேர்ந்து குடிச்சிருக்காரு. இதனால் நீ மட்டும்தான் குடிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போது நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. மலர்கிட்ட மலர் கொஞ்சமாக தான் குடித்தேன், எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய தங்கராஜோடைய தங்கச்சி இறந்ததுனால தான் பாக்கியராஜ் வந்து அதை பற்றி பேசுகிறதுனால தான் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி அவர் வந்து குடிக்க சொன்னதுனால குடித்தார். அவரும் ஒன்றும் பாசத்தினால ஊற்றி கொடுக்கல, வேணும்னே நம்ம பாக்கியராஜை வாயை கிளறணும், அவர்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் வந்து குடிக்க வச்சார், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அது அவருக்கே ரிவெஞ்சாக போய் முடிஞ்சிடுச்சு. நம்ம பாக்கியராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜுக்கு எதிராகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ என் தங்கச்சியை ஒழுங்காக வச்சிருக்கியா, அப்படி அடிக்கிற அப்படின்னெல்லாம் வந்து துணி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கான்னு அர்த்தமா அப்படின்னு. அப்போ அவன் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தங்கராஜ் போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி நம்மளை பார்த்து கேட்டுட்டானே அப்படின்னு கூப்பிட்டு குடிக்க வச்சது யாரோடைய தப்பு, யார் வாயை கிளறினது? அவர் பாட்டுக்கு அவர் அவங்களோட தங்கச்சியோடையும் மனைவியோடையும் பேசிட்டு தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தானே எல்லாத்தையுமே பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவர் பேசினது. இதை நினச்சி ரொம்பவே வந்து தங்கராஜ் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறமா வந்து அவங்க அங்கே ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதியும் போகிறாங்க. ரேவதி கிட்டே போயிட்டு அவர் தங்கராஜ் அமைதியாக இருப்பார். அவன் அண்ணன் எப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், ஏன் தங்கச்சி சாவடிச்சுட்டு அவனுக்கு பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரேவதி விடுவாங்களா, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அண்ணனுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லியும் நீங்கள் யாரும் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காது, அதாவது அண்ணனுடைய விருப்பத்துக்கு விட்டுருக்கணும், விடாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமாக இருந்ததுனால தானே அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடு இங்கே மலர் வந்து பாக்கியராஜை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க படுங்க அப்படின்றாங்க. மலர் சாரி மலர், நான் வேணும்னு குடிக்கல அப்படின்றாங்க. விடுங்க, நீங்கள் இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் தங்கராஜ் அண்ணன் வற்புறுத்தினால குடிச்சிருக்கீங்க, விடுங்க அப்படின்னு. அவர் ஒன்றும் என்னை பாசத்தினால குடிக்க வைக்கல, அவர் என்னை குடிக்க வச்சுட்டு என் தங்கச்சி ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு இதை பற்றி தான் கேட்டார். எனக்கு கோபம் வந்துடுச்சா, அதான் நான் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டேன் அப்படின்றாரு. சரி விடுங்கன்னு சமாதானப்படுத்தி அவரையும் தூங்க வைக்கிறாரு. இன்னொரு சைடு உலகத்திலே இல்லாத அதிசய மாதிரி நம்ம மதி கிட்ட நம்ம சுரேஷ் வந்து சாரி கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா எனக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார், வீட்டுக்கு நான் குடிச்சிட்டு வந்து உன்னை அப்படி பேசினதே தப்பு தான், நான் வந்து தெரியாமல் குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ மதி அதிக அளவில் சுரேஷ்கிட்டே கோவப்படாமல் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷை அவரோட நல்ல குணத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்துட்டு சுரேஷும் வந்து நம்ம மேலே இந்த அளவுக்கு கோவப்படாமல் இவ இருக்காளே, இந்த கல்யாணம் எப்படிலாம் நடந்ததுன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும், அப்படி இருக்கிறப்போ நாம் ஏன் கோவப்படணும், நம்மளுடைய வேலை அவளாக தான் கிடச்சிச்சு, மாமா இவ்வளோ முயற்சி பண்ணியும் நாம் வந்து அவளே கொடுத்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்ததுனால தானே இந்த வேலை கிடைச்சிருச்சு. அவள் அப்போ கோவப்பட்டு இது நான் எழுதலை, இந்த லெட்டர் என்னோடது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அது எதையும் செய்யாமல் நமக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்லேயும் வந்து இதை பற்றி பேசிட்டு அமைதியாயிட்டா. அடுத்து அவன் நினச்சா நம்மளோட வேலையை காலி பண்ண முடியும்னு அவள் சொல்லிட்டே தானே இருக்கா. அவள் திமிர்த்தனத்தை பற்றி நமக்கு தெரியாதா, நம்ம இதுக்கு மேலேயும் அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுனால கோவப்படக்கூடாதுன்னு அவரும் வந்து காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி நான் வந்து குடிச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லை உனக்கு ஓகேவா, இல்லைன்னா நான் வெளியில் போய் படுத்துப்பா அப்படின்னு. எங்கள் இது நம்ம வீடு கிடையாது, நம்ம இங்கே கொடைக்கானல் வந்திருக்கோம், நீங்கள் எங்கே போய் வெளியில் படுக்கணுமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கேயே தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு சுரேஷும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மதி பேச்ச ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே மறுநாள் காலையில் வந்து எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சிட்ருக்காங்க. சுரேஷும் வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மதி போயிட்டு உள்ளே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வராங்க. அடுத்து குளிச்சுட்டு வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ரூம் லாக்கில் தான் இருக்குது. சுரேஷ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. மதி வந்து உள்ளேயும் வந்து எதுவும் பண்ண முடியாததுக்காக வெளியில் வந்து டிஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே மதி திரும்பிக்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் அப்படியே இழுத்து போட்டு தூங்கிடுறாங்க. அவர் வந்துட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா எந்திரிக்கிறாரு. சாரி அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்றதுனால என்ன வர கோவமே படமாட்டேன்றா அப்படின்னு சுரேஷும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு வந்துட்டு 2 பேரும் வந்து அவரும் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராரு. அவருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு தலையே பிடிச்சிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. அதனால் வந்து இவங்களே மதியே வந்து சுரேஷ் கேட்காததுக்கு முன்னே காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
காஃபி வந்திருக்கு. சுரேஷ் குளிச்சுட்டு வந்த உடனே காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி மக்லெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் இப்போ நல்லா வாய் விட்டு நல்லபடியாக பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசலைனா கூட நல்லா வந்து கேஷுவலாக வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. சுரேஷும் வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் அந்த அளவுக்கு தான் பாசத்துலேயும் இருக்கார். ஸோ எல்லாரும் வெளியில் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா ஜாலியாக திரும்பவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. நேற்று நடந்த விஷயத்தில் வந்து தங்கராஜ் வந்து இன்னுமே சுரேஷ் மேலே அது பாக்கியராஜ் மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்க. அதே கோவத்தில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அடுத்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஸோ நிறைய கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க. அப்படியே வந்து மதியம் ஆகிடுது. லஞ்ச் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரொம்ப வெயிலாக இருக்குன்னு. அடுத்து வந்து ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் போயிட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு சைடு வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருக்காங்க. சுரேஷ் ரொம்ப ஜாலியாகவே இருக்காரு. அங்கே அண்ணன் தனி மாமா தனின்னு பிரித்து பார்க்காம அவன் 2 பேரையும் சரிசமமாக வச்சு தான் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாமல் நல்லா கேஷுவலாக எல்லாருக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. எங்கே சுரேஷ் வந்து பாக்கியராஜ் பக்கம் சாஞ்சிருவானோ அப்படின்ற பயம் தங்கராஜுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மதிய அடுக்கி வச்சுட்டு சுரேஷை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், சுரேஷும் மதிய அடுக்கி கைக்குள்ளே போட்டுப்பான், எல்லாமே சரியாக போய்டும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம சுரேஷ் வந்து மதிக்காக விட்டு கொடுத்து இப்போ மதி பக்கம் தான் சுரேஷ் நிற்கிறாரு. அதனால் தங்கராஜ் என்ன நினச்சாலே முடியாது. மலர் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, அவருடைய தங்கராஜ் கூட செய்கிறதுனால தான் சுரேஷ் இந்த அளவுக்கு இருக்கான், இல்லைன்னா அவன் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது மதியம் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இவரை வந்து சேர விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் உண்மையிலே நல்ல ஒரு போலீஸ்காரராக இருப்பாருன்னு மதியம் மனசுக்குள்ளே முடிவு பண்ணி தான் அவருக்காக ஒரு நிறைய நல்ல விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்து இப்படி செய்யணும், இது சரி தப்புன்னு அவருக்கு அன்பாலே சொல்லி திருத்தலாம் அப்படின்னு தான் மதியம் வந்து யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட லைஃப் வந்து இதோட ஒன்றும் முடிஞ்சு போகல. இன்னும் இதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் பண்ணிவிட்டு சுரேஷ் நினச்ச மாதிரி டிவோர்ஸும் பண்ண முடியாது. மதியம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சா என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்னை வழக்காட்டாயமா, அதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருவேனே அப்படின்ற மாதிரி தான் மதி கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. அதனால் வந்துட்டு எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. 2 பேரும் மனசு ஒத்து போய் சந்தோஷமாக வாழணும். அதுதான் மலரோடைய ஆசையும் பாக்கியராஜோட ஆசையும் ஃபேமிலியில் எல்லாரோடைய ஆசையுமே அது மட்டும்தான். தங்கராஜ் தான் அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கே நாம் ஏற்படுத்தின கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்ற பயத்தில் அவருடைய வேலையும் கிடைக்கும், கல்யாணமும் நான் பண்ணி வைப்பான்னு மதிய வலுக்கட்டாயமாக பிடிவாதமாக அவர் தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரோ. அதுவும் பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதெல்லாத்தையும் சுரேஷ் உணர்ந்து கண்டிப்பாக வந்து மதியம் இன்னும் நிறைய வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நைட் ஆகிடுது. நைட்டும் வழக்கம் போல் லேடிஸ்லாம் வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. சும்மா கதை பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு வழக்கம் போல் என்ன இவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தடவை வந்து குடிக்க போகாமல் நம்ம தங்கராஜ் கிட்ட குடிக்க போகாமல் பாக்கியராஜ் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷும் அவங்களும் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து குடிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டுமா மாமா கூப்பிடுறாரு கம்பெனிக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னையே கேட்குறீங்க, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்றாங்க. இல்லை உனக்கு குடிக்கிறது பிடிக்காதுன்னா நான் எடுத்துடுறேன்றாங்க. ஓ எனக்கு பிடிக்காததை நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நமக்காக நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னத்தையும் மதியம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சுரேஷ்னு சொல்லிட்டு அவருடைய மாமா கூட கம்பெனிக்கு போய் குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டு நேற்று நடந்த பிரச்சனையில் இன்னமும் அதை மனசுல வச்சுட்டு என் தங்கச்சி மட்டும் சாகாமல் இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், உன்னுடைய ஆசைக்காக உன் தங்கச்சி அடித்த உடனே உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, அப்போ என் தங்கச்சி செத்தே போயிருக்கா, எனக்கு எந்த அளவுக்கு மனசில் வருத்தம் இருக்குன்னு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி மட்டும் கிடையாது, மலர் இவங்க எல்லாருமே இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே விடுங்க, என் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை வேண்டாம், நம்ம சந்தோஷமாக இருக்க வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு வேணும்னு நேற்று தங்கராஜ் எதிர்த்து பாக்கியராஜ் பேசினதுனால மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ வேணும்னே அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. இப்போது தேவையில்லாமல் மாமா போயிட்டு அவர்கிட்ட அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ணுறாருன்னு இப்போ தான் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு மாமா அப்படின்னு போய் கையை பிடிச்சிடுறாங்க சுரேஷ். அப்போது தங்கராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் மற்றவங்க எல்லாருக்கும் கூட இவன் எப்பயுமே மாமா பின்னாடி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டுருப்பான், ஆனால் இன்றைக்கி மாமாவோட கையை பிடிச்சிட்ருக்கானே அப்படின்னு ரேவதிக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது. மதிக்கு வந்து சுரேஷ் இப்போ செய்கிறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுதான் அந்த மதியோடைய மனசில் ஹீரோவாக சுரேஷை நிற்க வைக்குது. மலருமே கூட விடுங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை, நடந்த பிரச்சனையை பற்றி எப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஆசைன்றது அவங்களுடைய ஆசை மட்டும்தான், வீட்டில் பிடிக்கல அப்படின்றதுக்காக வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க இஷ்டப்படியெல்லாம் இருக்க முடியாது, அவங்களுக்கான லைஃப் நாம் எப்படி வாழணும், நமக்கான லைஃப்னு நாம் தான் சூஸ் பண்ணணும், அப்படி தான் நாங்களும் முடிவெடுத்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் உங்கள் தங்கச்சியே ஒரு லவ் பண்ணியிருந்தா கூட அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற
பண்ணுறது நினச்சதெல்லாம் சரிதான். ஆனால் என் புருஷனுடைய மனசில் அவங்க தங்கச்சி இல்லை, நான் தான் இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் வேறு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நாங்கள் பண்ணிட்டு வந்து நின்னோம். ஆனால் அதுக்காக உங்கள் தங்கச்சி செத்தது நாங்கள் சரின்னு சொல்ல விடல. அது தப்பு தான். அப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கக்கூடாது. அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா இந்த குடும்பம் ரெண்டுமே சந்தோஷமாக இருக்கும். அவங்க இருந்ததுனால இப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னி வரைக்கும் அதை நினச்சி இவர் என்கிட்ட வருத்தப்படாத நாள் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. வந்த இடத்துல இதை பற்றி பேசிட்டு ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு மலர் கூட எதிர்த்து பேசுகிறாங்க. கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் மதியும் நினச்சிட்டு இருக்காங்க. அனி விடுங்க, ஏங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் நடுங்க படுங்க, தேவையில்லாமல் அண்ணங்கிட்ட எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்றாங்க. சுரேஷ் கையை விடுடா அப்படின்னு தங்கராஜ் சொல்லவும், மாமா விடுங்க மாமா ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம் அப்படின்றாங்க. கையை எடுடா, உன் அண்ணனுக்காக என் கையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ அப்படின்றாங்க. மாமா தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் மாமா அப்படின்னு. எப்படி கண் முன்னாடியே அண்ணனை பார்த்து அண்ணனை அடிப்பீங்க, அதை அவர் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா? அதான் கேட்குறாரு. எனக்கும் நடந்த பிரச்சனைக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இன்றைக்கும் இப்படி வன்மத்தோடையே இருந்தால் எப்படி? அவங்க தான் நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, மன்னிக்கிறதான மனுஷன் இருந்தவங்க ஒன்றும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. அவங்களே இருந்தால் கூட மன்னிச்சு தான் விட்டுருப்பாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் தான் பிடிவாதமாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களோட கௌரவம் முக்கியம்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு தானே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க இவ்வளோ நாள் வரைக்குமே உங்களை ஏதாச்சும் பேசினாங்களா? நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டாளுங்களும் சரி அவங்களும் சரி எல்லாத்தையும் அதே தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது சரியா அப்படின்னு மதியம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம தங்கராஜை வந்துட்டு, மதி நீ விடு நான் பார்த்துக்கிறேன் மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வாங்க மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் ரேவதி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏங்க விடுங்க நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. சாரிங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. நீ எதுக்குப்பா சாரி கேட்குற அப்படின்னு. இல்லை அவர் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. விடுப்பா இதுக்கு நீ என்ன பண்ணவ அப்படின்னு சொல்கிறாங்க. மதி நீ தேவையில்லாமல் அவர்கிட்ட சாரி கேட்குற, இதில் நீ பண்ணது எதுவுமே இல்லை. என் புருஷனுக்காக நீ சுரேஷ் எதிர்த்து தங்கராஜ் மாமா அண்ணனையும் எதிர்த்து நீ பேசினல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இதெல்லாம் பற்றி கவலையே படாத விடு அப்படின்ற மாதிரி மலரும் சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா, ஓ உன் அண்ணன்லாம் பண்ணது ரைட்டு, இப்போ நான் பண்ணது தான் தப்பா, எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரேவதியும் சரி சுரேஷையும் சரி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாமா நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல மாமா, இதில் தப்பு வந்து யார் மேலேயும் இல்லை மாமா, எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை பற்றி இப்போ பேச வேணாம் தான், நம்ம கொடைக்கானலுக்கு சந்தோஷமாக இருக்க வந்திருக்கோம், எதுக்கு மாமா பிரச்சனை அப்படின்னுமோ. ஓ உன் அண்ணன் உன்னை கொடைக்கானல் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்றதுனால அவன் மேலே உனக்கு பாசம் பொத்திக்கிட்டு வந்துருச்சா, அதனால தான் எங்களை எதிர்த்து உன் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியா ஏன் சுரேஷே அப்படின்றாங்க. அப்போ நான் வேலை வாங்கி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் உங்கள் காலாடியிலே அவன் விழுந்து கிடக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? உங்கள் மச்சான் தாங்க கேட்கணும் இல்லைன்ல. அவர் யார்? ஏன் அண்ணன் தானே, சுரேஷ்க்கு அண்ணன் தானே. அவங்க கண் முன்னாடி இது பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா? அதனால தானே நாங்களும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் வேலை வாங்கி கொடுத்ததை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், அதனால் அதுக்காக என்ன நடந்தாலே இருக்குல்ல மாமா, இது தப்பில்லை மாமா அப்படின்றாங்க. ஓ இப்போ நான் தப்புன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை, இந்த தங்கராஜு அவ்வளோ வேண்டாதவனா போயிட்டான்லன்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. சுரேஷ்க்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு அடிமைத்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் இவங்க யாருக்கும் கிடையாது. இல்லை சுரேஷ்க்கு கிடையாது, அவங்க ஃபேமிலிக்கு கிடையாது. அவங்க ஃபேமிலியில் தான் புரிஞ்சிக்காமல் எல்லாரும் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா சுரேஷ் இப்போ தான் திருந்தி மாறி இருக்காரு, இப்படியே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக யாரெல்லாம் நினைக்கிறீங்களா அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.